ராஜாங்க சொன்னது போலவே இந்த மூப்பு தாயி இங்கே வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மூப்பு தாயி எல்லாருக்கும் எங்கள் ஆசீர்வாதம் பண்ண வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவரை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய இந்த உதவியால் எங்கள் கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மருத்துவமனை பக்கத்தில் பள்ளிக்கூடம் இது எல்லாத்தையும் கட்டி கொடுத்து உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமாயா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் தமிழ்ச்செல்வி கீழே வராங்க. என்ன தமிழ்ச்செல்வி, எங்கள் கிராமத்துக்கு வந்த போதே நீ 5 மாதம் முழுகாம இருந்த, ஆமாம் உன் பிள்ளை எங்க? நான் சொன்னது போல பெண் குழந்தை தானே பிறந்திருக்கு அப்படின்னு முப்பத்தாயி கேட்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு எங்கள் மோகனாவை பார்த்து கேட்க, மோகனாவோ ராஜாங்கமோ விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி எங்கள் தமிழ் கர்ப்பமாகவே இல்லை, அது எப்படி காட்டுக்குள்ளே போன எங்கள் சேதுவுக்கு அந்த பூவும் தென்பட்டுச்சு, இங்கே மண்ணில் விளக்கும் எரிஞ்சுது, எங்களுக்கு அது இப்போ வரைக்கும் புரியலை தாயி அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே அந்த கடவுளுடைய அருள். பிறக்க போகிற குழந்தை, அதாவது வயிற்றில் இருக்க குழந்தைக்கு மட்டும் இல்லை, பிறக்க போறதே உனக்கு பெண் குழந்தைதான்ற மாதிரி அந்த கடவுள் அருள் புரிஞ்சிருக்காரு. நிச்சயமா எங்க தமிழுக்கும் சேதுவுக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி எங்க மூப்புத்தாயி அருள் வாக்கு சொல்லதை கேட்டதும் சேதுவுக்கு இனம் புரியாத சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்க செய்து, அப்போ முப்பத்தாயும் 2 நாள் தங்குறதுக்கு இவங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கருப்பு கிட்ட சொல்ல, ராஜாங்கமோ கருப்பும் போய் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கத்தான் அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போகவும் செய்கிறாங்க. நான் வந்த வேலை இன்னும் முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே உள்ளே போகவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது முப்பத்தாயி ஆத்தா மட்டும் கீழே உட்காந்து சாப்பிட, என்ன ஆத்தா கீழே உட்காந்து, எங்கள் கிராமத்தில் இருக்க பழக்க வழக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தாயி கீழே உட்காந்து ரொம்ப சந்தோஷமாகவே இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே தமிழுக்கு உங்கள் வீட்டு மருமக தப்பு பண்ணியிருந்தாலும் கூட இப்போ வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்க இந்த தாய்க்கு ஊரை கூட்டி நீங்கள் எல்லாரும் எப்போ வளகாப்பு நடத்த போறீங்கன்னு சொல்லி கேட்க, நாங்களும் அதே யோசனையில் தான் இருக்கோம். தமிழ்ச்செல்விக்கு நாங்கள் வளகாப்பு நடத்தி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி எங்கள் ராஜாங்கம் சொல்ல, நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் ராஜாங்கம் வந்து அவங்க முப்பத்தாயிட்ட கேட்க, இன்னும் 2 நாளையில் நல்ல நாள் வருது, அன்னைக்கே நாம் வளகாப்பு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் தமிழ்ச்செல்வி முகத்தில் சந்தோஷம் இல்லாததை முப்பத்தாயி பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சுமா அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்குறாங்க. எல்லாரும் அந்த பக்கம் போனதுக்கு பிறகு, இங்கே தமிழ் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் உன் முகத்தில் ஒரு பெரிய கவலை ஒட்டிகிட்டு இருக்கு, அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாதா, ஒரு நாள் உன்னைய கடந்தது தூரம் போயிடும், அன்னைக்கு நீயும் உன் புருஷனும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு எங்கள் மூப்புத்தாய் ஆத்தாவும் சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழும் அதை கடந்து போகத்தான் செய்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருப்ப தாயி, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இங்கே மூப்புத்தாய் ஆத்தா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஈஸ்வரி, ஏய் இந்த பிடிடி இதை கொண்டே தமிழுக்கு கொடு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து விடவும் செய்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஈஸ்வரி திரும்பி பார்க்க, சித்ராவை திரும்பி பார்க்க, என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து இது தமிழ்ச்செல்விக்கு எப்போதுமே எங்கள் அத்தை கொடுக்குற கஷாயம் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுங்க கிட்ட கொடுத்தேன், இன்னுமும் மாடி தமிழுக்கு அதை கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன அத்தா இதுன்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாததா, இங்கே ஊரில் கிடைக்கிற மருந்து தான் இது, இந்த மருந்து செடியை நம்ம எப்போதும் தமிழ்ச்செல்விக்கு கொடுத்தோன்னா அவளுக்கு சுகப்பிரசவம் நல்லபடியாக நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம், அதைத்தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொல்ல, இதை உடனே முப்பத்தாயி ஆத்தாவும் அந்த கையில் இருக்க கஷாயத்தை வாங்குறாங்க. வாங்கி பார்த்து மோந்து பார்த்தா அவங்களுக்கு அதுலேயே எல்லாமே தெரியவும் செய்து, இதைத்தான் தமிழுக்கு எப்போதுமே கொடுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஏய் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வாங்கடின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சொன்னால், இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆத்தாவும், இதைத்தான் கலந்து கொடுக்குறீங்களான்னு முப்பத்தாயி தமிழ்ச்செல்வியோட அந்த அப்பத்தாவை பார்த்து கேட்க, அப்பத்தாவும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இங்கே இருக்க மருந்து வேற, இதில் கலந்துருக்க மருந்து வேற அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முப்பத்தாயும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க யாருக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன தான் சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியில் எல்லாருமே இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. ஆமாம் இதில் கலந்துருக்க மருந்தே வேறன்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி அங்கே இருக்க ராஜாங்க கேட்க, ஏயா காட்டுக்குள்ளே இருக்க எனக்கு எந்த மருந்து எப்படி என்ன ஏதுன்னு கூடவா தெரியாமல் இருக்கும், எங்கள் ஊரில் அதுக்கு முன்னாடி மருத்துவமனை வரத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கு என்ன அடிபட்டாலும் என்னை தேடி தானே வருவாங்க, அப்போ எனக்கு தெரியாதா எதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எங்கள் முப்பத்தாயும் சொல்ல, அதை கேட்டதுமே இங்கே எல்லாரும் அதிர்ச்சியில் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க.
தமிழுக்கா இதை கொடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு போன இவங்க 2 பேர் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு முப்பத்தாயி சொல்ல, என்னத்தா சொல்கிறீன்னு அதிர்ந்து போய் ராஜாக்கு கேட்க, இதில் கலந்திருக்க மருந்து என்ன தெரியுமா? வயிற்றில் இருக்க குழந்தைய ஊனமுற்றதாக மாற்றுறதுக்கான ஒரு நாட்டு மருந்து தான் இது அப்படின்னு சொல்ல, என்னத்தா சொல்கிறீன்னு கேட்க, ஆமாம், அந்த காலத்தில் பிறக்க போகிற குழந்தைங்க இங்கே நல்லபடியாக பிறக்கக்கூடாதுன்றதுக்காகவும், இல்லை அப்படியே பிறந்தாலும் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லணுன்றது அந்த காலத்து வழக்கமாக இருந்த நிலைமையில் அதை அப்படியே இந்த காலம் மாற்றி அமைச்சிருந்தாலும் இங்கே அங்கங்கே சில தப்புகள் நடக்க தானே செய்து, இதை எதுக்காக தமிழுக்கு கொடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முப்பத்தாயும் அங்கே தமிழும் சரி சேதுவும் சரி அதிர்ந்து போய் நிற்க, அப்போது என் வயிற்றில் இருக்க குழந்தைங்க இங்கே பாரு ஆத்தா, இது நாள் வரைக்கும் உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு முப்பத்தாய் சொல்லிட்டு இருக்கும் போதே வயத்தில் இங்கே தமிழ் மயங்கி விழுகவும் செய்ய, தமிழ் என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. தமிழை வந்து பார்த்து கையை பிடிச்சு பார்த்துட்டு எங்கள் பாட்டியும் முப்பத்தாயும், ஓ வாரிசுங்களுக்கு எதுவும் ஆகலப்பா, உன்னோட 2 குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல, என்ன ஆத்தா சொல்கிறீங்க 2 குழந்தையான்னு கேட்க, ஆமாம், தமிழ் வயிற்றில் வளர்றது 2 பிள்ளையாச்சே, நாடி துடிப்பு வச்சே என்னால் கணிக்க முடியும், தமிழ் வயிற்றில் வளர்றது 2 பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே காவியா தனோன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இங்கே தமிழும் செய்துன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இங்கே மயக்க தெளிஞ்ச தமிழ் கிளம்பி நிற்கும், உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வந்து சேருவாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாதாத்தா. ஆனால் உன் குழந்தைங்களுக்கு இந்த நிலைமையை உண்டு பண்ணணும்னு நினச்ச இவங்க 2 பேருக்கும் என்னங்கய்யா தண்டனை கொடுக்க போறீங்க? கனவுல அங்கே இருக்க அம்மன் தாயி வந்து சொன்னதுனால தான் இந்த ஊருக்கு நான் கிளம்பி வரவும் செஞ்சேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க எங்கள் முப்பத்தாயும். அதை கேட்டதும் அங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, இங்கே மோகனா ராஜாங்கன்னு இங்கே எல்லாருமே பார்த்துட்டு நிற்கும் போது முப்பத்தாய் சொல்கிறாங்க, வயிற்றில் இருக்க குழந்தையோடைய கருவை அழிக்கணும், இல்லை நீங்கள் அதை பண்ணாமல் கருவை அழிக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மருந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது வசமாக மாட்டிக்கவும் செய்கிறாங்க. கொடுங்க இதன்னு சொல்லிட்டு மோகனா அந்த மருந்தை வாங்கி பார்க்கும்போது மருந்தை பார்த்த மோகனாவுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. இதே மருந்தை தானே இங்கே என் வயிற்றில் கண்மணி இருந்தப்போ எனக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு அதிர்ந்து போய் ராஜாங்க கேட்குறாங்க. ஆமாங்க, எனக்கு நல்ல நினைவு இருக்கு, இங்கே என் வயிற்றில் இருந்தபோது, அதாவது கண்மணி வயிற்றில் இருந்தபோது இதே ஸ்மெல்லோட தாங்க இதே மருந்தை தான் நானும் குடிச்சேன்னு சொல்ல, அப்போ கண்மணி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நீயா ஈஸ்வரி அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிற மோகனா இங்கே ஈஸ்வரியை முறைச்சு பார்த்தபடி நிற்கிறாங்க. என்ன ஈஸ்வரி, அப்போ மோகனா சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்க, ஆமாம், இந்த மருந்தை குடித்தவங்க கையை காலு நுடமாக தான் இருக்குன்னு சொல்லி எங்கே முப்பத்தாயும் சொல்ல, அதை கேட்ட மோகனா கண்கள் இங்கே அழுகவும் செய்ய, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்து எல்லாருமே கேள்வி கேட்க, ஆமாம் நான் தான் பண்ணன்னு வேகமாக கத்தி உண்மையை ஒத்துக்கிறாங்க ஈஸ்வரி. அவங்க உண்மையை ஒத்துக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இனி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஈஸ்வரி நினச்சிட்றாங்க. இப்போ உண்மையும் சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அத்தனை பேரும் அதிர்ச்சியிலேயே ஈஸ்வரியை பார்க்குறாங்க. ஏன் ஈஸ்வரி, ஏன் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக என் வயிற்றில் இருக்க குழந்தைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல, சேதுவோட அம்மா இருந்த வரைக்கும் அவங்கள தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அவங்க போனதும் அடுத்து நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்ததும் உங்களையும் அதே மாதிரி தான் நடத்தவும் ஆரம்பித்தாங்க, எங்கே என் புருஷனுக்கான மரியாதையும் எனக்கான மரியாதையும் இந்த வீட்டில் விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலையை நானும் செஞ்சேன். இதோ நிற்கிறானே நடேசன், அவனை பொறுத்த அளவில் அவன் ஒரு மங்குனின்னு எனக்கு நல்லா தெரியும், சேது விஷயத்தை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவதாக இந்த வீட்டுக்கு வாழ வந்த நீயும் ஒன்று ஆர்வாரிசை பெற்றுக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, இந்த வீட்டோட சொத்தை எத்தனை பங்காக பிரித்து இங்கே எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். உன்னை நொடமாக பிறக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஓ வயிற்றில் இருந்தது பெண் குழந்தைன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான்னு தோணுச்சுன்னு இங்கே ஈஸ்வரி தான் வாயிலேருந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன். அந்த இடத்துல ராஜாங்கம் ஈஸ்வரி அடிக்க இங்கே பக்கத்தில் நிற்கிற மோகனா அதுக்கு மேலே இருந்த கோவம் தாங்க முடியாமல் ஈஸ்வரி கண்ணா பின்னான்னு அடிக்க செய்கிறாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. எதுனா மன்னிப்பு கூட கேட்க தயாரா இல்லை, தான் செஞ்சது சரின்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை தானா வந்து சேருன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த இந்த ஆத்தா அம்மன் தாயே அனுப்பி வச்சிருக்கா, அவளால் தான் நம்ம வீட்டில் நடந்த எல்லா உண்மையும் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஈஸ்வரி முன்னாடி கடுமையான சவால் படுறாங்க எங்கள் ராஜாங்கமும். இங்கே நின்றுட்டுருக்க தமிழும் சரி பக்கத்தில் நிற்கிற சேதுவும் சரி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டாலும், தமிழும் உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது, உன் கூட இருந்து நான் என்றைக்குமே நல்லபடியாக பார்த்தப்பன்னு எங்கள் சேது தமிழுக்கு வாக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க.
மொத்தத்தில் மூப்புத்தாயி வந்த வேலை முடிஞ்சிருச்சு. தப்புக்கெல்லாம் காரணமாயிருந்த ஈஸ்வரியோடைய குணநலத்தை கண்டுபிடிச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்து அதே மூப்புத்தாயி தமிழ் வயிற்றுல வளர்றது ரெட்டை குழந்தைக்கானது சொல்லி எல்லார் மனசுலையும் சந்தோஷத்தையும், ஒரு பக்கம் கண்மணியோடைய நிலைமைக்கு காரணமான ஈஸ்வரியை பற்றின உண்மையை தெரியப்படுத்தி ஒரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்க தான் செய்கிறாங்க.